அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் மல்வானையில் உள்ள வீட்டை நோக்கி சென்றபோது போலீசார் வீதி தடைகளை ஏற்படுத்தி அவர்களை தடுத்தனர். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் போலீஸ் தடைகளை தள்ளிவிட்டு மல்வானை மாளிகையின் காணிக்குள் நுழைந்தனர். கடந்த கால அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் மக்களின் வரிப்பணத்தில் இவ்வாறே சொகுசாக வாழ்ந்தார்கள். இந்த வீடு எவ்வாறான நிலையில் உள்ளது என்பதை உங்களால் பார்க்க முடிகிறது. இன்று அனைத்து பல்கலைக்கழக மாணவ ஒன்றியமாக நாம் வந்து பெசுலுக்கு சொந்தமானது என கூறப்படும் இந்த மல்வானை காணியை கைப்பற்றி எமது அதிகாரத்தை நிலைநாட்டியுள்ளோம். இங்கிருந்து இந்த போராட்டம் நிறுத்தப்பட மாட்டாது. இதுபோன்ற காணிகள் நாடளாவிய ரீதியில் உள்ளன. அவை அனைத்தும் மக்களிடம் ஒப்படைக்கப்படும் வரையில், இந்த வெற்றி கிடைக்கும் வரையில் நாங்கள் போராடுவோம். மாணவர்களுக்கும் பாடநெறிகளுக்கும் ஏற்ற வகையில் பல்கலைக்கழகங்களை விரிவுபடுத்துமாறு கோரி கடந்த சில மாதங்களாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தது. அரசாங்கம் இதனை பொறுப்பேற்றால் மாத்திரம் போதாது. இதன் பயன்பாட்டையும் பெறுவர்களையும் நாட்டு மக்கள் நேரடியாக அனுபவிக்கும் வகையில் இது மக்களிடம் மீண்டும் ஒப்படைக்கப்பட வேண்டும். அரசாங்கம் தலையிட்டு இந்த நிலத்தை அரசு பல்கலைக்கழக கட்டமைப்புக்கு வழங்க வேண்டும் என நாம் நம்புகின்றோம். இது ஒரு அடையாள போராட்டம் மாத்திரமே. கம்பஹா உருத்தோட்ட வீதியில் உள்ள இவ்வாறான ஒரு சொத்து இருப்பதை நாம் அறிவோம். அதுவும் ஒரு காலத்தில் பெசுலுடையது என கூறப்பட்டது. ஆனால் தற்போது உரிமையாளர் என்றே அரசாங்கத்திடம் உள்ளது. அதேபோல் கதிர்காமம் பகுதியில் ஒரு காணி உள்ளது. அங்கு மின்சாரப்பட்டிகள் ஜி ராஜபக்ச என்பவரின் பெயரிலேயே இருக்கின்றது. அவர் யார் என்பது எமக்கு தெரியும். எனினும் நீதிமன்றத்தில் அந்த சொத்துக்களை எவ்வாறு ஈட்டினர் என்பதனை நிரூபிக்க முடியாமல் போனதால் இவை அனைத்தும் தற்போது அரசாங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன. எனவே இது ஒரு அடையாள போராட்டம் மாத்திரமே என்பதை அரசாங்கத்துக்கு நினைவூட்டுகின்றோம். இன்றைய இந்த இடத்தில் நாம் முகாமிடுகின்றோம். இதனை பல்கலைக்கழகத்திற்கு வழங்கும் வரையில் இந்த போராட்டத்தை நாம் நிறுத்தப் போவதில்லை.